முதல் சர்வதேச கால்பந்து போட்டி 1872ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் உள்ள ஹாமில்டன் கிரசன்ட் மைதானத்தில் முதல் அதிகாரப்பூர்வ சர்வதேச கால்பந்து போட்டி நடைபெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை கால்பந்து விதிகள் குழுக்களுக்கும் இடங்களுக்கும் ஏற்ப வேறுபட்டன. 1863ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் கால்பந்து சங்கம் நிறுவப்பட்டது. கால்பந்து விதிகளை தரப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இவ்வாறு சீரமைக்கப்பட்டு தரப்படுத்தப்பட்ட விதிகள் பிரிட்டன் முழுவதும் மெதுவாக பரவத் தொடங்கின. 1870 மற்றும் 1872க்கு இடையில் கால்பந்து சங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் 5 போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த ஆரம்ப போட்டிகளில் ஒருபுறம் இங்கிலாந்து அணியும் மறுபுறம் ஸ்காட்லாந்து என்று பெயரிடப்பட்ட அணியும் விளையாடின. இந்த ஸ்காட்லாந்து அணியில் பெரும்பாலும் லண்டனில் வாழ்ந்த ஸ்காட்டிஷ் வீரர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். உண்மையான ஸ்காட்டிஷ் கால்பந்து அமைப்பு இந்த அணியை தங்கள் நாட்டு அணியாக ஏற்கவில்லை. ஸ்காட்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற குயின்ஸ் பார்க் கால்பந்து கிளப் உண்மையான ஸ்காட்டிஷ் தேசிய அணியை உருவாக்க முன்வந்தது. இதையடுத்து இங்கிலாந்து கால்பந்து சங்கமும் குயின்ஸ் பார்க் கால்பந்து கிளப்பும் ஒரு அதிகாரப்பூர்வ சர்வதேச போட்டியை நடத்த ஒப்புக்கொண்டன. இதையடுத்து 1872 நவம்பர் 30ஆம் நாள் கிளாஸ்கோவின் ஹாமில்டன் கிரசன்ட் மைதானத்தில் போட்டியை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இப்போட்டியை காண்பதற்கான டிக்கெட்டின் விலை 1 ஷில்லிங்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. சுமார் 4000 பார்வையாளர்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்காக கூடினர். ஸ்காட்லாந்து அணியில் இருந்த அனைத்து வீரர்களும் கிளாஸ்கோவைச் சேர்ந்த குயின்ஸ் பார்க் கிளப் வீரர்களாக இருந்தனர். இங்கிலாந்து அணி பல கிளப்புகளைச் சேர்ந்த வீரர்களின் கலவையாக இருந்தது. ஸ்காட்லாந்து வீரர்கள் பெரும்பாலும் பந்தை தங்களுக்கிடையே பாஸ் செய்வதில் கவனம் செலுத்தினர். இங்கிலாந்து வீரர்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட திறமைகளுடன் பந்தை துரத்துவதில் கவனம் செலுத்தினர். ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது. 2 அணிகளாலும் முதல் பாதி நேரத்தில் கோல் அடிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாதி ஆட்டம் மேலும் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. ஆனால் இரு அணி வீரர்களும் சமபலத்துடன் மோதியதால் கோல் எதுவும் அடிக்க முடியவில்லை. இதனால் போட்டி டிராவில் முடிவடைந்தது. உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபா 1872ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி நடந்த இந்த போட்டியை அங்கீகரிக்கப்பட்ட அணிகளுக்கு இடையேயான முதல் சர்வதேச போட்டியாக அதிகாரப்பூர்வமாக பட்டியலிட்டது. இன்று உலகம் முழுவதும் பில்லியன் கணக்கான ரசிகர்களை கொண்ட சர்வதேச கால்பந்து போட்டிகளுக்கு அடித்தளமிட்ட முதல் போட்டியாக இது வரலாற்றில் இடம்பெற்றது.